அடுத்தடுத்தது நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் இப்போ வந்தாச்சு, வந்து முடிஞ்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் முத்துக்கும் மீனாவுக்கும் இடையில நல்ல காலம் மட்டும்தான் இருக்கும். இவங்க இந்த தடவை வந்து ஒரு பெஸ்ட்டு ஜோடியெல்லாம் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு அடுத்த கட்டமாக ரோகிணி சிக்க போகிறாங்க. அதுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இல்லை அதுக்கு முன்னாடி மனோஜ் வந்து பெரிய ஆப்பொன்னில் வந்து கிடைக்க போகுது அவருக்கு. ஏன்னா வந்து அவர் இந்த தேவையில்லாத ஒரு ஆணியை வந்து செஞ்சார்ல, கிரெடிட் கார்டை வச்சு தேய்ச்சி இவ்வளோ நகையெல்லாம் வாங்கிட்டு வந்ததுன்னு எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தால் 50,000 வாட்ச் வேறு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தால் திருப்பி முத்துக்கும் மீனாவுக்கும் பிரச்சனை வந்து நிறுத்துறாங்க. எத்தனை தடவை முத்துக்கும் மீனாவுக்கும் இடையில பிரச்சனை மாதிரியே இந்த கதை போகும். மீனாவை அழ வச்சு மீனாவை வருத்தப்படுத்தி முத்து வாயை திறந்து சத்யா செய்கிறது தப்பு, சத்யா அந்த சிட்டி கூட சுற்றுறான், சத்யா எங்கள் அம்மாவோட பணத்தை திருடினான், சத்யா காலேஜுக்கே போகிறதில்ல இப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லாமல் சும்மா தன்னோட மனைவிகிட்ட போய்ட்டு அங்கே போகாத இங்கே போகாத இதை பண்ணாத அதை பண்ணாத ஒரு பர்த்டேக்கு போகாத தம்பியோட பர்த்டேக்கு போகாதுன்னு யாராவது சொல்லுவாங்களா? அதுவும் காரணமே இல்லாமல் நான் சொல்கிறேன் கேளு அப்படின்ட்டு அப்பப்போ ரொம்ப தற்குறித்தனமான காரியங்களை முத்துவும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. முத்துவும் மீனாவையும் வந்து பார்த்து திட்டுறதுக்கு தான் நமக்கு அதிக டைம் ஆகுது. இந்த விஜயா இவங்க எல்லாத்தையும் விட, முத்து மீனா இந்த ரோஹிணி மனோஜ் இவங்க எல்லாத்தையும் விட. ஸோ இப்போ இதுக்கு நடுவில் இப்போ வந்து நம்ம இன்னொரு எதிர்பார்க்குற கதை என்ன அப்படின்னா வந்து இப்போ மீனாவை வந்து வீட்டை விட்டு வெளில போக சொல்ல போகிறாங்களா, இல்லை வந்து மீனாவே வந்து நான் வந்து இந்தளவுக்கு என் தம்பியை பார்க்க கூட எனக்கு உரிமை இல்லைனா அப்படின்னு நான் அடிமையாக நான் இங்கே இருக்கேன், நான் கிளம்புறேன், நான் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கிளம்ப போகிறாங்களா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ இந்த விஜயாவுடைய டான்ஸ் கிளாஸ், அந்த விஜயாவுடைய டான்ஸ் கிளாஸில் தீபன் ரத்தின்னு 2 பேர் வந்து அவங்க 2 பேரும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவரோட இந்த ரதியோடைய அப்பா வந்து கொஞ்சம் பெரிய ஆள் போல தான் தெரியுது, ப்ளஸ் வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவராகவும் தெரிகிறாரு. இங்கே வந்து தான் காதல் வந்துச்சு, இங்கேருந்து தான் அவங்க ஓடி போனாங்கன்னு சொல்லி தெரிஞ்சு கடைசியில் வந்து விஜயாவை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ண போகிறாங்களா இல்லை நிஜ அரெஸ்ட் பண்ண போகிறாங்களா, அந்த சமயத்தில் அதை எப்படி காப்பாற்றி முத்து கொண்டு போகிறாருன்னு தனியாக 2 புது ட்ராக்கள் வந்துருச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டியாக தனித்தனி ட்ராக் வந்துக்கிட்டு இருந்தாலும் பழைய ட்ராக்லாம் என்னாச்சு? அந்த தினேஷ் பிஏவை ஒரு பாட்டியை இடித்ததுக்கு எத்தனை நாளைக்கு உள்ளே தள்ளியிருப்பாங்க, அவர் இன்னுமா வெளில வராமல் இருக்கார். அதே மாதிரி வந்து சிட்டிக்கிட்ட வாங்கின கடன் காசு ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக அங்கே வாங்கின காசு இங்கே வாங்கின காசு நிறைய கடன் வாங்கி வச்சுருக்காங்களே இப்போ இந்த ரோஹிணி. அந்த கடன் காசெல்லாம் எப்படி கட்டுறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ தான் சம்பளம் வருது? இதில் வேறு வந்து ஒரு டிவியிலே வர அளவுக்கு ஒரு ஃபங்க்ஷனில் போயிட்டு காம்படிஷனில் போயிட்டு என்ன சொல்கிறாங்க, நான் தான் வந்து இந்த ஒரு இதுக்கே பார்லருக்கே ஓனர் அப்படிங்கிறாங்க. இப்போ அட்லீஸ்ட் காமிக்கிறது என்ன காமிக்கலாம், அந்த டிவியில் ஓடினதை வந்து அந்த பார்லரோட ஓனர் வந்து பார்த்து, அந்த ஒரு ஒரிஜினலாக அந்த ஃப்ரான்ச்சைஸ்க்கெல்லாம் ஹெட் இருந்தாங்களோ அவங்க பார்த்து நீ தான் ஓனரா, இப்படி தான் பைப்பில் வெளில சுட்டுருக்கியா, நீ உனக்கு வேலையே கிடையாது, வேலையை விட்டு போ அப்படின்னு வேலையை விட்டு தோறத, கையில் காசு இல்லை ஆனால் வந்து மாதம் வந்து வட்டி கொடுத்தாகணும், சிட்டிகிட்டேருந்து எல்லோரும் வட்டி கொடுத்தாகணும். இது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரோட்டில் பாதுகாத்தவங்க தேடி இருந்தாங்கல்ல, இப்போ ரோகிணியை கண்டுபிடிச்சி ஆதார் கார்டெலாம் ஃபோட்டோ எடுத்தாங்களே, மனோஜோட ஆதார் கார்டெலாம் கடன் முன்னாடி வாங்கினதில்ல, அந்த கடனை கேட்கறதுக்கு அவங்க வர்றது அப்படிங்கிற மாதிரி பல பிரச்சனைகள் அடுத்தடுத்து வர மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். நம்ம மனோஜுக்கும் ரோகிணிக்கும் ஆப்புகள் கிடைக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.